இப்போ நடந்த எவிக்ஷனை பார்க்கும்போது கெமி வெளியே போயிட்டாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கெமி வெளில போனது வந்து நாட் ஃபேர் சொன்னாங்க. சில பேர் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்குது. போனதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா இந்த வீக் நடக்கிற எல்லா விஷயமும் வந்து பார்க்கும்போது பல பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருமே சொல்ற முக்கியமான ஒரு விஷயம், சாண்ட்ரா வெளில அனுப்புங்க, பிரஜனை வெளில அனுப்புங்க தயவு செஞ்சு. நீங்க ஒன் சைடா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாம் பேசப்படுது. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து எல்லாரையும் கிழி கிழிச்சுக்கிட்டு இருந்தாரு. திவ்யாவை கிழின்னு கிழிச்சாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவ பெருசா கிழிக்கல. பிரஜன் வந்து பதிலுக்கு இவர கேள்வி கேட்குறாரு. அதாவது விஜய் சேதுபதி தான் இவர கேள்வி கேட்கணும். விஜய் சேதுபதி தான் இவர ரோஸ்ட் பண்ணணும். இவர் கேள்வி கேட்குறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. இதுதான் பிரச்சனையே. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேண்டியவங்க, அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க உள்ள வந்தப்போ, அவங்களையும் கமல் சார் விட்டு வைக்கல. பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு. அந்த மாரி பல பேர் இருக்காங்க. அவங்க நெறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க வெளில வந்து கூட கமல் சார் கிட்ட வந்து சரியா பேசல. பட் எவிக்ட் ஆயி போம்போது வந்து கமல் சார் கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார் சொன்னாங்களே தவிர, பர்சனலாவே நெறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. பட் அந்த வேலைய விஜய் சேதுபதி செய்ய தவறிட்டார் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும் பிரஜனும் அப்படியே என்னமா ஒரு சூப்பரான கியூட் கப்புள் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ள வந்ததுக்கப்புறமா என்ன மாரியான ஒரு இரிட்டேட்டிங் கப்புள் அப்படிங்கிறது வந்து இப்ப தான் தெரியுது ஆக்சுவலா. பட் ஆனா வெளியில பார்க்கறதுக்கும் பர்சனல் லைஃப் இவங்க வேற அப்படிங்கிற மாரி. இதில சாண்ட்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாத ஒரு அலப்பறையா இருக்கு. பயங்கர தலைவலியா இருக்குது ஆக்சுவலா. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, பிபில சொல்லுவாங்க டிராமா குயின் அப்படின்னுவாங்க. அதே மாரி இந்த டிராமா குயினோட தொல்ல வந்து தாங்க முடியல. ஒரு கார்ல பிரச்சனை ஏறி போயிட்டாரு அப்படின்றதுக்காக, ஐய்யய்யோ! போயிட்டாரே போயிட்டாரே அப்படிங்கிற மாரி கிட்டத்தட்ட ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் எங்க போறாரு? போனா வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்ல வந்து தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க போறாரு. இவங்க பின்னாடி போறாங்க. அவ்வளோதான். அப்படி இல்லன்னா வெளியில வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறாரு. வேற எங்க போறாரு? அவரு ஏதோ நாடு கடத்தப்பட்ட மாதிரி வந்து ஒரு கத்துறதா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத மாரி கத்துறதா இருக்கட்டும், இல்ல வந்து சின்ன வயசு குழந்தையா அது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குது. பட் ஆனா கன்டென்ட் குடுக்க வேண்டிய வாட்டர் மெலன பிதுக்கி வெளில அனுப்புனதுனால, இவங்க தான் இப்போ கன்டென்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வெளில அனுப்பாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நியூஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரி ஓகே. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் பேசுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் கிழிச்சிருவேன், மாட்டிடுவேன், தூக்கி போட்டுருவேன், உன்ன காலி பண்ணிடுவேன், இது மாரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ கைஸ்! இதே மாரி தான் ஒரு ஆள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, வேற யார் வெளில அனுப்புனாங்க ஞாபகம் இருக்குதுங்களா? கமல் சார் இப்போ இருந்த லாஸ்ட் சீசன்ல, இவரு இந்த மாரி வந்து பேசுறதுனால நாங்க எல்லாருமே ரொம்ப அன்செக்யூர்டா ஃபீல் பண்றோம். ரொம்ப மோசமா நாங்க வந்து ஃபீல் பண்றோம். இவரு இருந்தா நாங்கலாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆப்ஷனும் குடுக்காம, அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செகண்ட் ஆப்ஷன் கூட குடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லோ கார்டு குடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ரெட் கார்டே குடுப்பாங்க. ஆனா, எதுவுமே இல்லாம டைரக்ட்டா வெளில அனுப்புனாங்க. ஆனா, இப்போ பிரஜனை அனுப்புவாங்களா? இப்போ பிரசன்ட் பண்ற ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது நம்பளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுக்கேத்த மாரி இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, எந்த பக்கம் கேமரா வச்சாலும் பிரஜனும், சாண்ட்ராவ தான் காட்டுறாங்க. இவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுங்களா ஷோல, ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ற கேரக்டர், பார்க்கவே வந்து மென்டலி வந்து அஃபெக்ட் ஆன கேரக்டர்ஸ வந்து கன்டென்ட்ங்கிற பேர்ல வந்து திரும்ப திரும்ப இவங்க ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து கன்டென்ட்டா வராது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதையே வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அத இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. சண்டை போட்டா தான் இங்க புரோகிராம பார்ப்பாங்க. அது கிடையாது. அத தாண்டி இன்னும் வேற கூட நெறைய கொண்டு போலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிக்காத மோஸ்ட் இரிட்டேட்டிங் சீசன் இதுதான். இந்த சீசன நான் பெருசா வாட்ச் பண்ணவே இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. கொஞ்சம் வாட்ச் பண்ணதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மென்டலி அவ்ளோ ஒரு தலைவலியே வந்துச்சு எனக்கு. அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருந்தது. இதுவரைக்கும் என் லைஃப்ல எல்லா சீசனும் சீசன் 1லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சீசன நான் எனக்கு பார்க்கவே கடுப்பா இருக்கு. இத்தனைக்கும் உள்ள இருக்கிற நெறைய பேர் எனக்கு தெரியும். ஆனா உள்ள அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க மாறுன விஷயங்கள், பேசுற விஷயங்கள் எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியலாவே இருக்கு. இப்போ உள்ள இருக்கிறவங்களாம் எடுத்துருங்களேன், இன்னைக்கு யார் கன்டென்ட் குடுக்குறது, யார் யார்கிட்ட சண்டை போடுறது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணலாமா, ஏதாவது வச்சு பிரச்சனை பண்ணலாமா, யாராவது நம்மகிட்ட வரமாட்டாங்களா, அவங்க கூட நம்ம சண்டை வலிச்சுட்டு போலாமா, நம்ம ப்ரொமோல வரமாட்டோமா அப்படிங்கிற மாரி தான் உள்ள இருக்கிறவங்களோட பிஹேவியர்லாம் இருக்குது. இதில விக்கல்ஸ் விக்ரம் தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் நெனைக்கிறேன். அந்த மனுஷனையும் வந்து பல பேர சிரிக்க வச்ச விக்கல்ஸ் விக்ரமே அழ வச்சாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் வந்து யாராவது ஒருத்தர தூக்கி அந்த செவுத்து வழியா தூக்கி போட்டாலும் போட்டுருவாரு. அப்படி இல்லன்னா அவரே செவுரு ஏறி குதிச்சு நைட் எல்லாரும் தூங்கும்போது வெளில வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா விக்ரமாலலாம் உள்ள தாங்க முடியாது. இந்த பக்கம் வந்து பார்வதி நீ மட்டும் தான் வந்து எனக்கு குடுப்பியா? நான் குடுக்குறேன் பாரு தினமும் கன்டென்ட் அப்படிங்கிற மாரி இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிற சாண்ட்ராவா இருக்கட்டும், ஒரு பக்கம் பிரஜனா இருக்கட்டும், அநேகமா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர வெளியில அனுப்பியே தீரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது பாசிபிலிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிபிலிட்டி. நீங்க தொடர்ந்து எல்லா கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இரிட்டேட்டிங் பெர்சன் இவங்க தான். இவங்களெல்லாம் நாங்க பார்க்க விரும்பல அப்படிங்கிற மாரி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட்ஸ வந்து தொடர்ந்து
பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அங்கேயே வந்து ஹேஷ்டேக் போட்டு நம்ம பின் பண்ணி விடலாம். அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம். ஏன்னா மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷனை பார்த்து தான் பல விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி வந்து உங்களை பற்றி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, உங்களை பற்றி வந்து மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, மக்கள் இப்படி நினைக்கிறாங்கிறத எதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீம்ஸை பார்த்துலாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லா சேனல்லையும் வர கமெண்ட் செக்ஷனை தான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷோவில் வந்து யார் மோஸ்ட் இரிட்டேட்டிங்காக பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்காங்க அவங்கள அமுச்சு விட்ருவாங்க. வாட்டர்மெலான் வெளில போனதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வந்தது ஓரளவுக்கு வந்தது. ஆக்சுவலாக அவருக்கு மோஸ்ட்லி வந்து ஓட்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் அவர் பண்ண சில விஷயங்கள் இதுக்கு மேலே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா தான் அவரை வெளில அனுப்புனாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்றா அனுப்பிச்சிட்டா கூட ஓகே, அதான் நான் பண்ணுவேன். ஒரே நாளில் டபுள் எவிக்ஷனை வச்சு இவங்க 2 பேருமே வெளில அனுப்பி விட்டுட்டு வேறு ஏதாவது கண்டஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வாங்க. ஒரு ரொம்ப 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 ஒஸ்டிஃபையான ஒரு சீசனாக இது இருக்குது. எனக்கு இந்த சீசன் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, சுத்தமாக ஒர்க் ஆகலை எனக்கு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே நடந்த பல விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இல்லை, இவங்களே வாண்டடாக க்ரியேட் பண்ண விஷயங்களாக தான் இருக்குது. ரொம்ப கிளியராக தெரியுதுங்க, ரொம்ப பச்சையாக தெரியுதுங்க. இவங்க போடுற சண்டை ஒரு உண்மையான சண்டை மாதிரியே கிடையாது. நீ நல்லா பாருங்கள், இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிற மாதிரியே இருக்குது. திவ்யா உள்ள ஒரு கேரக்டருக்கு பாருங்கள், அந்த கேரக்டர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது திவ்யா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. அந்த மாதிரி ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு. அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், சண்டை போடலான்னு சொல்கிறீங்க. இப்போ நான் சண்டை போட்டால் ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்குறீங்க. போதுங்களா, இதுதான் நான் சண்டை போட்டால் நான் இங்கே இருப்பேன். ஏன்னா நான் சண்டை போட்டால் என்னால் இங்கே கண்டென்ட் கொடுக்க முடியும். அப்போ தான் என்னை இங்கே வச்சுருப்பாங்க. நான் சண்டை போடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னா, மற்றவங்க சண்டை போடுறதை நான் நிறுத்திட்டா என்னை வெளில அனுப்பிடுவாங்க போல இருக்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டு கூட உள்ளே வந்துருக்குறாங்க. நீங்கள் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை, இந்த கண்டென்ட்டு கிடையாது. சண்டை போடுறது கண்டென்ட்டே கிடையாது, புரிஞ்சுங்க. யார் இருக்கணும் இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.